என்னம்மா ஸ்பெஷல்? நல்ல சாஃப்ட்டான சப்பாத்தியும் சென்னா வச்சு ஒரு சூப்பரான ஒயிட் குருமாவும் வச்சிருக்கேன். ஹோட்டல் ஸ்டைல்ல இந்த சென்னா ஒயிட் குருமா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்த்துடலாம். எப்பவும் ஒரே சைட் டிஷ்ஷான்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்து பாருங்க. 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் துருவன தேங்காய், 3 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், 5 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது கூடவே புளிப்புக்காக 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்ததும் நீல வாக்குல நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேக வச்சு மசிச்சிருக்க ஒரு உருளைக்கிழங்கு, வேக வச்சிருக்க சென்னா, தேவையான அளவு உப்பு, சென்னா வேக வச்ச தண்ணி, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே 1/2 கிளாஸ் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி முன்னாடியே சேர்த்துட்டா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃபிளேவருக்காக கொஞ்சமா புதினா இலை சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதும் ஓபன் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒயிட் சென்னா குருமா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த சென்னா